ஒவ்வொரு முறையுமே விஜயை பற்றி விமர்சனம் பண்ணும்போது அதிகப்படியான விமர்சனங்கள் இன்று வரை வைக்கக்கூடிய விஷயம் ஒரு நடிகர் அப்படின்ற விஷயம்தான். ஆனால் இன்னைக்கு விஜய் பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இவர் உண்மையிலே நடிகரா இல்லை பிறவி அரசியல்வாதியா அப்படின்ற அளவுக்கு அதிகப்படியாக எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்குது. எல்லா வேட்பாளர்களையும் உடனடியாக பனையூர் வரணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டு அவர் எங்கள் எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து பேசினார். எதுக்கு இப்போ திடீர்னு வர சொல்கிறாரு? அப்படி என்ன வேட்பாளர்கள்கிட்ட பேச போகிறாரு? வேறு எதுவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கா? ஏற்கனவே ஒரு பக்கம் ஆன்மீக பயணம் போயிட்டு இருக்காருன்னு ஊடகத்தில் எல்லா பக்கமும் காட்டுறாங்க. திருச்செந்தூர் போனாரு, அதுக்கப்புறம் ஷீரடி போனாரு, இப்போ அடுத்தபடியாக வேளாங்கண்ணிக்கும் தர்காக்கும் ஏர்வாடிக்கும் போக போறாரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனால் இப்போ வேட்பாளர்களை சந்திக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னு பலரும் பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் மிக முக்கியமான நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார் இவங்க எல்லாம் சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை விவாதித்தோம். நாங்கள் வாக்கு என்ற அன்னைக்கு எவ்வளவு கவனமாக இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு மிகப்பெரிய அறிவுரையை கொடுத்தாரு. அதே மாதிரி வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களையும் அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னாருன்னு அவங்க சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் உள்ளே இருந்த பல வேட்பாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு அரசியல் எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்றது எங்களுக்கே தெரியல. கள நிலவரம் என்னென்ன சவால்கள் உங்களுக்கு அங்கே இருந்தது, யார் யார் என்னென்ன இடையூறு பண்ணாங்க, நம்ம எந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறோம், ஒருவேளை ஜெயிக்க முடியாத தொகுதிகள்னு நீங்கள் எதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை எல்லா வேட்பாளர்கள்கிட்டையும் நேரடியாக பேசியிருக்காரு. அவர் கொடுத்த அறிவுறுத்தல் ரொம்ப முக்கியமான விஷயம். வாக்கு எண்ணும்போது பலவிதமான பிரச்சனைகள் வரும். இந்த திமுக அதிலேயே கரைச்சு குடிச்சு அதிலே ஊறி போனவங்க. அதனால நம்ம ரொம்ப கவனமாக கையாளணும், எந்த இடத்துலையும் நிதானத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு.